This episode is brought to you by LinkedIn. Healthcare professionals can lead their careers with LinkedIn. Discover jobs by specialty, preferred shifts, and even desired salary. From mental health therapists to radiology technicians, it's now faster and easier for healthcare professionals to find the right fit. Learn more at linkedin.com/healthcare. Side effects may include faster job placement, improved work-life balance, and increased career satisfaction. திருமதி லட்சுமி நடந்தது என்ன? ஸோ இது வந்து ஆக்சுவலி என்னோட சைல்ட்ஹுட் ஸ்டோரி அக்கா. எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, நான் வந்து பிரைமரி ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து எங்களோட வீட்டில் வந்து நாங்கள் ரெனோவேஷன் செஞ்சிருந்தோம். ரொம்ப மைனரான ஒரு ரெனோவேஷன், அதாவது டாய்லெட்டும் பின்னாடி வந்து வீட்டை வந்து இழுத்து கட்டணும், அவ்வளோதான். ஸோ ஆஃப்டர் அந்த ரெனோவேஷன் வந்து என்ன ஆச்சுன்னா, எங்க வீட்டு மீனுக்கு வந்து நிறைய முட்டை வந்து உழுவ ஆரம்பிச்சிருச்சு. கோழி முட்டை. ஆமா. சோ வெறும் முட்டை. அந்த முட்டை வந்து உடையறப்ப என்ன நடக்கும்னா, அழிவு போன முட்டை வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க வீட்டுல ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு உங்களுக்கு வந்து அந்த வீட்டு மீனுக்கு வாசப்படியில மட்டும் தான் நடக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த முட்டை வந்து அங்க இருக்கும். சோ we know something is not right. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம், அப்பா கிட்ட அப்பெல்லாம் வந்து அப்பா அம்மா வீட்டுல இருக்க மாட்டாங்க. இது வந்து எப்ப நடக்கும்னா, சாயங்காலம் தான் நடக்கும். before 6, not after 6. அந்த காலையில இருந்து 6 o'clock வரைக்கும் நடக்கும். சோ ரொம்ப ஒய் பண்ணோட நாங்க வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்றப்ப, அப்பா அம்மா வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அங்கிள் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவர் வந்து லைக் சாமி பாக்குற மாதிரி வச்சுக்கலாம். சோ அவர் வந்து வீட்டுல வந்து பார்த்ததுக்கு அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, மிந்தி காலத்துல நாங்க இருந்த அந்த வீடு, நாங்க வந்து கிளானஜயால இருக்கோம், அந்த வீடு மிந்தி காலத்துல வந்து சுடுகாடு. சோ நாங்க ரெனோவேஷன் பண்றப்ப அந்த டாய்லெட் அந்த பின்னாடி இழுத்து கட்டுறப்ப நம்ம வந்து தோண்டி தானே எல்லாமே செய்வோம் அந்த ரெனோவேஷன் இதெல்லாம். சோ ஏதோ ஒரு சக்தியை வந்து நாங்க போய் ஒரு ரோவை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்ட்டு. தூங்கிட்டு இருந்த ஆத்மாவை எழுப்பி விட்டுருக்கீங்க. ஆமா. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ரெனோவேஷனுக்கும் முட்டைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா தெரியல. பட் முட்டை வந்து உழுந்ததும் உண்மை. சோ as time goes அது அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. இந்த அழுகி போன முட்டை வந்து உடைஞ்சிருக்குமா இல்ல? உடைஞ்சிருக்கும். மீன்ஸ் இப்ப நீங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டீங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து முட்டை உடையிற சத்தம் இருக்கு தெரியுமா, அது உங்களுக்கு கேட்கும். சோ நீங்க எட்டு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு வாசப்படியில அப்படி இருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் ஒரு டைம் 2 டைம். இப்ப லட்சம் வந்து உளுந்துருச்சா நீங்க கிளீன் பண்ணுவீங்களா, ஒரு 10 minutes கழிச்சு திருப்பி அந்த முட்டை உடஞ்சு கிடைக்கும். திருப்பி கிளீன் பண்ணீங்கன்னா ஒரு 10 minutes கழிச்சு திருப்பி உடஞ்சு கிடைக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை தான் உழுவும்? ரஃப்லி about 5 to 10 அந்த மாதிரி. அதை கிளீன் பண்றதே ஒரு பெரிய பாடு. இமேஜின் அந்த டைம்ல வந்து நாங்க ரொம்ப சின்ன பிள்ளை. ஏன்னா சின்ன பிள்ளை, என் தம்பி வந்து என்னோட சின்ன பையன். சோ எனக்கு வந்து ஒரு அண்ணன் ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. சோ அவங்க தான் வந்து எங்களை டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ஓகே. சோ அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா கேமரா போன் அதெல்லாம் எதுவுமே இல்ல, வீட்டு போன் தான். சோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம நேரா அப்பாவுக்கு போன் அடிச்சு சொல்லுவோம், இந்த மாதிரி ஆச்சு அப்பா அப்படின்ட்டு. சோ அந்த டைம்ல வந்து என்ன ஆச்சுன்னா, somehow நாங்க வீட்டுல அந்த ஒரு அங்கிளை கூட்டிட்டு வந்து அதை நாங்க சால்வ் பண்ணிட்டோம். ஹைலைட் என்ன தெரியுமா கீதா, நான் வந்து Form 3 படிக்கிறப்ப ஆக்சுவலி வந்து என் நேபர் வீட்டுல நடந்தது. எப்படி எங்களை இஃபெக்ட் பண்ணுச்சு நான் சொல்றேன். நேபர் வீட்டுல வந்து ரெனோவேஷன் பண்ணாங்க. குட்டி மைனர் ரெனோவேஷன் தான். சோ ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த இந்தோனேஷியன் மேன் வந்து மேல வந்து ஓடு மாத்திட்டு இருந்தாரு. சோ ஓடு மாத்திட்டு இருக்கிறப்ப வந்து ஒரு கட்டத்துல வந்து அவர் ரொம்ப கோவப்பட்டு கீழே இறங்கி வீட்டு ஆனர் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி வந்து என்ன ரெனோவேஷன் பண்ண சொல்றேன், ஏன் எல்லாரும் என் மேல வந்து கல்லு விட்டு வீசுறீங்க அப்படின்ட்டு. சோ அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்புறம் அந்த அங்கிள் வந்து ஹிஸ் லைக் 60+. அவரு சொல்றாரு, நாங்க யாரும் கல்லு விட்டு வீசல, வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா எந்த சின்ன பிள்ளைங்களும் இல்ல அப்படின்ட்டு. So he got very mad. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு வாரத்துல என்ன நடந்துச்சுன்னு பாருங்க கீதா. அவர் கோவப்பட்டு ரெனோவேஷன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் கல்லு அடிக்கீங்கன்னா அவர் மேல இருக்காரு, அவர் மேல கல்லு அடிக்குதா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் சொன்னனாலதான் எங்களுக்கு தெரியுது. as time goes ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, உங்க வீட்டுல உள்ள கிளாஸ்லாம் உடைய ஆரம்பிச்சிச்சு. எந்த கிளாஸ் சம்பந்தப்பட்ட ஜாமா இருந்தாலும் எல்லாமே உடைச்சிடும். உங்களோட விண்டோ, உங்களோட காடி கண்ணாடி, திடீர்னு வீட்டு மணிக்கு கண்ணாடி உடையும். ஜஸ்ட் ஆல் பை சடன். அப்ப இந்த மாதிரி நடக்கிறப்ப அந்த அங்கிள் வாஸ் aware that okay இந்த வீட்டுல பிரச்சனை இருக்கு. பிரச்சனை மீன்ஸ் அது பேய் தான், இட் கேன் பி எனிதிங். ஆனா பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த மாதிரி உடைய அந்த அங்கிள் என்ன பண்ணாரு, ஒரு சாமியாரை பார்க்க போயிருந்தாரு. சோ சாமியாரை பார்த்து அவர் வந்து அந்த சாமியார் வந்து எப்படின்னா ஒரு டெம்பிள் உள்ள ஒரு பிரீஸ்ட் மாரி வச்சுக்கோங்களேன், ஒரு ஐயர் மாரி. சோ அப்ப அவர் வந்து கூப்பிட்டு சொன்னாரு, ஐயர் வீட்டுக்கு வந்தாரு. அந்த ஐயர் வந்து என்ன சொன்னாருன்னா, ஆமா உங்க வீட்டுல வந்து ஒரு எப்படி சொல்றது சக்தி நடமாடிட்டு அந்த மாதிரி இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்ட்டு. அப்ப அந்த அங்கிள் கேக்குறது, நான் என்ன செஞ்சேன், ஏன் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு அவர் கேட்க போக அவனால ஆன்சர் பண்ண முடியல. பட் அவர் என்ன சொன்னா, அந்த வைப் இருக்கு, அந்த பேட் வைப் உங்க வீட்டுல இருக்கு. சோ அவர் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பூஜையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போனாரு. எதுவுமே கேட்கல. ஒரு வாரம் கழிச்சு கிட்ட என்ன தெரியுமா நடந்துச்சு, அவங்க வீட்டு வாசப்படி அவங்க வீட்டு சாமி மேடையில வந்து எம்சிகா பழம் இருக்குல்ல, அதை வந்து கருப்பு துணியில கட்டி 2 ஊசி குத்தி, அது ஃபுல்லா ஊசி குத்தி இருந்தா எப்படி இருக்கும் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க.
ஒரு லெமன் கருப்பு துணியில கட்டி 2 சோப்பு கண்ணு, அது வந்து பின். அவங்க வீட்டு சாமி மறையில அவங்க வீட்டு வாசப்படியில இதெல்லாம் இருந்துச்சு. என்னால அதை பார்க்க முடியும், வீட்டு வாசப்படியில அது இருக்கும். எனக்கும் தோணுச்சு மீது யாராச்சும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க போல, லைக் பில்லி சூன்யம் சொல்றாங்களே, யாரோ செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. பட் மோட்டிவ் என்ன, ஏன் அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு போனோம், அந்த மாதிரி நாங்க யோசிச்சு ஆரம்பிச்சிட்டோம். சோ என்ன பண்ணுன்னு தெரியாம நாங்க அந்த ஜாமான் எடுத்துட்டு போயிட்டு சைட்ல வந்து அல்லூர் இருக்கும்ல, தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டுட்டு வந்தாக்கா அது திருப்பி வந்து அந்த சாமி மனையில தான் இருக்கும். அண்ட் ஒன் டைம் நாங்க தூக்கி போட்ட கையோட தூக்கி போட்டு வந்தோட இமிடியட்லி இது சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. இப்படி தூக்கி போட்டுட்டு இப்படி நடந்து வருவோம், அந்த சாமி படத்துல தான் அது இருக்கும். நாங்க எரிச்சிட்டு வருவோம், அது வீட்டு முன்னுக்கு தான் அது இருக்கும். அண்ட் அதுவா இருக்கா இல்ல புதுசா எனக்கு சரியா சொல்ல தெரியல, ஆனா அது இருக்கும். இப்ப நான் சொன்ன ஜாமா. சோ as time goes இது வந்து ஆல்மோஸ்ட் 3 to 4 weeks அந்த வீட்டுல நடந்துச்சு கீதா. வழக்கமா மனிதர்கள் தான் வந்து இந்த மாதிரி பில்லி சூனியம் இந்த மாதிரி செய்வனெல்லாம் செஞ்சு வைப்பாங்க, கனியில ஊசிலாம் குத்தி. ஒருவேளை பேய்க்கு வந்து பேயை செய்வன செய்ய ஆரம்பிச்சிட்டோ கீதா? ஹைலைட் கடைசியில வரும், கதை கேளுங்க. ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.